பாருங்க भांग शॉप गवर्नमेंट ऑथराइज्ड भांग शॉप आपका ये साउथ का ये बंदा भी है इसको देखा होगा यहाँ पे ना सर अरे மலைலாம் இருக்கு பாருங்க பின்னாடி உடம்புல தாங்க மலை இருக்கு தலைவரே எப்படி இருக்கு செமையா இருக்கு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஜெய்சல்மேரில் இருக்கேன், அதாவது தார் டெசர்ட்டில் இருக்கிற ஒரு சிட்டியில் இருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளோட ராஜஸ்தான் ரைடோட டே 11 நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜெய்சல்மேரில் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸில் எல்லாமே வந்து இந்த ஜேர்னி எங்கெங்கே விசிட் பண்ணேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நான் முன்னாடி போட்டிருப்பேன். அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸும் நீங்கள் செக் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸுக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் நான் ஜெய்ப்பூரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பட் இன்றைக்கி நம்ம ஜெய்சல்மேரில் இருக்கிற ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் டியூன்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ பியூர் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நான் எங்கெங்கே ஸ்டே பண்ணுறேன் அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் லவ் ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல்னாலே ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். டார்மெட்ரி டைப் ஸ்டே தான். அதனால் வந்து பர் பர்சன் அபவுட் 400 தான் சார்ஜ் ஆகுது நமக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டே காட்டுறேன். அண்ட் இங்கேருந்து ஒரு சூப்பரான வியூ, அந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரூஃப் டாப்லேருந்து. வாங்க உள்ளே நம்ம போகலாம். ஸோ இது வந்து டார்மெட்ரி பெட்ஸ். இங்கே ஒன்று மேலே ஒன்று, அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா பெட் நம்ம கீழே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பால்கனி. டார்மெட்ரினால நம்ம வந்து சில பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்ம கூட. ஸோ ஷேர்டு ஸ்டே தான் இது. அது கூடவே காமன் ஸ்டே, காமன் பாத்ரூம் இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே ரூஃப் டாப்பில் இருக்கிற வியூ வந்து காட்டுறோம் உங்களுக்கு. நீ vlog பண்ணிருக்கேன்னு தப்பா எடுத்து பிடிச்சிருக்கோம் அப்படின்றாரு. நீங்கள் வந்து சரவணன் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அவர் வந்து உதய்பூரில் நம்ம கூட ஜாயின் பண்ணார். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சாக்கா யூஸ் பண்ணி அவர் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. வீட்டில் அவர் வந்து அலோவ் பண்ணல, அதனால என் கூட வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. போய் நான் ஒரு 3 மாதம் முன்னாடி மெசேஜ் பண்ணேன், நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க. நான் சொல்கிறேன் ப்ரோ எப்போ அப்படின்னு எனக்கே தெரியலன்னு. நீங்கள் இதே தான் எனக்கும் சொன்னான். இது வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரிப்பில் பார்க்காத ஒரு ஆளை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய், இது வந்து மணிரத்னவேலு இவர் பேர். இவர் வந்து நான் ஒரு 1.5 year முன்னாடி வந்து ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் மீட் பண்ணேன். இவர் தான் என்னை எதிர்ச்சியாக பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்கள யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணார். இந்த மாதிரி ராஜஸ்தான் ட்ரிப் போகிறேன்னு சொல்லும்போது இவரும் வந்து நானும் இன்ட்ரெஸ்டட், நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ நம்ம வந்து பெங்களூர்லேருந்தே ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவர் வந்து டேரெக்டாக ஜெய்சல்மேர்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறார். ஸோ ஜெய்சல்மேர் அண்ட் ஜெய்ப்பூர் 2 இடத்துலையும் நம்ம கூட இருக்க போகிறாரு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிப்பில் வந்து 2 பேர் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார், நம்ம கூட ஜாயின் பண்ணார். சுரேஷ் ரோட் வாரியர் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் 2 ஆச்சு. அப்புறம் 3 மும்பையிலேருந்து 3rd ரைடர் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் 4th வந்து அகமதாபாத்லேருந்து விக்னேஷ் ஜாயின் பண்ணான். அப்புறமேட்டு 5th வந்து யார்? இவர் தானே 5th வந்து சரவணன். 5th வந்து சரவணன் ஜாயின் பண்ணார் உதய்பூர்லேருந்து. ஸோ டோட்டலாக வந்து அப்போ வரைக்கும் 6 members. இப்போ வந்து நம்ம கூட 7th member மணிரத்னவேலு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம். அண்ட் ஹாஸ்டலில் வந்து நாங்கள் ஏதோ புரோக்கன் ஹிந்தியில் பேசும்போது இன்னொருத்தர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து ஆதவன். இவர் வந்து ஒரு டாக்டர், என்டிபிசி அலகாபாத்தில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கார் இவர். ஸோ ஜெய்சல்மேர் வரைக்கும் இவர் நம்ம கூட இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க? நெக்ஸ்ட் கோயிங் டு உதய்பூர், அஜ்மீர். ஸோ நம்ம வந்த இடத்துக்கு திரும்பி போகிறாரு. உதய்பூர் போகிறாரு. அதுக்கப்புறம் அஜ்மீர் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அஜ்மீர் போகிறாரு. மார்னிங் வந்து அதாவது ஆஃப்டர்நூனுக்குள்ளே நாங்கள் வந்து டியூன்ஸுக்கு கிளம்பி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூன்ஸ் கிளம்பலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் உள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு லிவிங் ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட்லேயே வந்து நீங்கள் ஹோட்டல் கூட புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம்.
ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே. ஃபோர்ட்டுக்குள்ளே எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் இப்போ கோவிட்னால நிறைய ஹோம் ஸ்டேஸ், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல சொன்னாங்க. பாருங்கள், ஃபோர்ட்லேருந்து வெளியே வாட்டர் பைப்ஸ்லாம் வெளியே வருது. ட்ரைனேஜ் சிஸ்டம் போல் இருக்குது. என்ன ஒரு டிராஃபிக்ப்பா. பியூட்டிஃபுல் ஃபோர்ட். ஆனால் எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக எப்படியோ சுற்றிட்டுருக்கோம். ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாங் ஷாப் பார்த்தோம். ஆத்தரைஸ்டு, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பாங் ஷாப்பான். அதனால் போயிட்டுருக்கோம். எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். பாருங்கள், பாங் ஷாப், கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பாங் ஷாப். And then ले जाने के लिए for takeaway we have bang cookie chocolate which you take anywhere in India no problem. आपका ये साउथ का ये बंदा भी है, इसको देखा होगा यहाँ पे ना सर मैंगो मीडियम है, 2 मैंगो मीडियम है, 2 मैंगो मीडियम है, 1 मैंगो लाइट है और 1 मखाना मीडियम है और 1 मखाना लाइट है. அடே மலைலாம் இருக்கும் பாருங்க பின்னாடி. உடம்புல தாங்க மலை இருக்கு. மேங்கோ மீடியம் பாங். ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஜெய்சல்மேர் ஃபோர்ட். இதில் பார்த்தீங்கன்னா பைக்லேயே போக முடியும் நம்மளால். உள்ள எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் உள்ள. இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தான் கிங் அண்ட் குயின் பேலஸ். ரெண்டுத்தோட டிசைன் வேறு வேறு மாதிரி இருக்கும். ராஜாவோட பேலஸில் நிறைய விண்டோஸ் அண்ட் பால்கனிஸ் இருக்கும். உள்ளே உட்காந்து ராணி வெளியே எல்லாமே பார்க்கலாம். ஆனால் வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாத மாதிரி ஒரு டிசைன். அப்போது எல்லாம் லேடிஸ் ஃபுல்லி கவர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர்னால அப்படி. ஜெய்சல்மேரோட ஃபவுண்டர், அவரோட பேர் மகாராவல் ஜெய்சல். 12 ஜூலை 1156 இந்த ஃபோர்ட் இனாகரேட் செய்யப்பட்டது. இந்த ஃபோர்ட் ஒரு மலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. சன்ஸ்கிருத் லாங்குவேஜில் மலையை மேருன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவோட பெயர் ஜெய்சல், அதனால ஜெய்சல்மேர் அப்படின்னு பேர் செட் ஆயிடுச்சு. ப்ரெசன்ட் டைமில் இந்தியாவில் இந்த ஒரே ஃபோர்ட் தான் லிவிங் ஃபோர்ட். இதில் 4,000 to 5,000 மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெறும் 2 காஸ்ட்டு தான். 60% பிராமினும் 40% ராஜ்பூத்தும். அந்த காலத்தில் பிராமின்ஸ்க்கு பூஜை பண்ணுறதுக்கும் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் தான் மெயின் வேலை. ராஜ்பூத் மக்கள் ஆர்மியில் வாரியர்ஸாக இருந்தாங்க. ஜெனரேஷனாக இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வராங்க. அது இல்லாமல் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே 45 கடைகள் இருக்குது, 35 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, 25 ஹோட்டல் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் வில்லேஜே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. முதல்ல நம்ம கிங் பேலஸ் விசிட் பண்ணலாம். ஜெய்சல்மேர் சிட்டிக்கு 2 பேர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் தான் கோல்டன் சிட்டி. இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸில் வெயில் படும்போது கோல்டு மாதிரி தெரியும். இன்னொரு பெயர் ஜரோக்கோ கி நகரி. ஜரோக்கானா பால்கனி. ஃபோர்ட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே இப்படி ஒரு பால்கனி இருக்கும். அந்த காலத்தில் ஜெய்சல்மேரில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணிக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அந்த டைமில் இருந்த ராஜா ஜெய்சல் சிங் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் இந்த ஃபோர்ட் கட்டினாங்க. அந்த சிஸ்டம்னால ஃபோர்ட்டுக்கு சிமெண்ட்டோ தண்ணியோ யூஸ் பண்ணவே இல்லை. தண்ணியோட பற்றாக்குறையினால கல்லுகளை ஓட்ட போட்டு அதில் பெரிய ஆணி மாதிரி இன்சர்ட் பண்ணி லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அப்படி தான் கட்டியிருக்காங்க. பால்கனியில் பாருங்கள், எந்த சிமெண்ட்டோ பெயிண்ட்டோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பேலஸ் அவரோட 19 ராணிகளுக்காக கட்டினது. இதுதான் ஜெய்சல்மேரோட பெரிய ரைஃபிள். ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்து வேட்டையாடுற கல்ச்சர் இந்த சிட்டியில் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் 2 பேர் உட்காருவாங்க. உட்காந்து பாதி ரைஃபிள் முன்னாடியும் மீதி ரைஃபிள் பின்னாடியும் பிடிச்சிக்குவாங்க. முன்னாடி உட்கார்றவங்க குறி வைப்பாங்க, பின்னாடி உட்கார்றவங்க ட்ரிகர் இழுப்பாங்க. गोल्डन फोर्ट. फोर्ट का एरिया 60% ब्राह्मण लोग, ये 40% राजपूत लोग. इनके बेड रखा हुआ है, बेड के पास में साइड में. இதுதான் ராஜாவுடைய பெட்ரூம். பெட் பக்கத்தில் வெள்ளி பாத்திரங்கள் வச்சுருக்கு பாருங்கள்.
அவங்க வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதில் ஒன்று என்னென்னா, வெள்ளியில் சாப்பிட்டா அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருக்குமா. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஏதாவது ஃபுட்டில் பாய்சன் வச்சுட்டாங்கன்னா அந்த வெள்ளி பாத்திரத்தோடைய கலர் மாற்றிடும். ஸோ அது ஒரு சேஃப்டிக்கான ரீசன். இந்த பெட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தரையை ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்கும் காரணம் இருக்குது. படுக்கும்போது கால் தரையில் படுற மாதிரி தான் படுப்பாங்க. அப்போ தான் யாராவது அட்டாக் பண்ண வந்தால் உடனே எழுந்து தடுக்க முடியும்னு. அதுவும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறவங்களுக்கும் அவ்வளோ லோவாக குனிஞ்சு அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பெட் ஹாஃப் பெட் தான். அதாவது ராஜா டே டைமில் குட்டி தூக்கம் போடுறதுக்கு. ஃபுல் பெட் வேறு இடத்துல இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் பால்கனி. இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பால்கனி. பழைய காலத்தில் ஜெய்சல்மேரில் சிட்டியோட மக்களுக்கு ஏதாவது நியூஸ் கொடுக்கணுன்னா ராஜாவுடைய வீரர் ஒருத்தர் இங்கே நின்று ட்ரம்ஸ் அடித்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பால்கனியோட லோக்கல் நேம் ரன் பேரி. ரன்னா யுத்தம், அதாவது வார், பேரினா குரல். இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு. ஃபோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற வீடுகள்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் கூட இந்தியாவோட ஒரே லிவிங் ஃபோர்ட் இது தான். இவர் தான் ஷாலிவாஹன் சிங். இவரோட ஹைட் 7.5 அடி. இவரோட அகலம் 3 அடி. இவரோட எடை 250 கிலோ. மேலே இவரோட நைட் ட்ரெஸ் இருக்குது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ பெரிய ஆள் எப்படி இருந்தாங்கன்னு. ஜோத்பூரில் மகாராஜா, உதய்பூரில் மகாராணா, ஜெய்ப்பூரில் சவாய், பிகானேரில் ராவ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ராஜாக்கு வேறு வேறு டைட்டில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜெய்சல்மேரில் ராஜாக்கு மகாராவல் அப்படின்னு டைட்டில் இருக்கும். இதுதான் ஜெய்சல்மேரோட பிரசன்ட் ராஜா. இப்போ நம்ம ஜெய்சல்மேரோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் ஜெய்சல்மேர் ஃபோர்ட்டோடைய ராயல் ஃப்ளாக். இது இன்னும் ராஜாவோட ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இதுக்கு தனி ஃப்ளாக் இருக்குது. இல்லைனா இந்தியன் ஃப்ளாக் தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 5 மீட்டர்ஸ் லாங் இருக்கும் அந்த பீரங்கி. ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் ஒரு ஆளை படுக்க வச்சா எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த லென்த்து. எனக்கு இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கச்சாக் கச்சக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாங் குடித்ததோட ஒரு எஃபெக்ட் என்னென்னா, எல்லாருக்கும் பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சது. அது தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராஜஸ்தான், குஜராத் ரெண்டுத்துலேயுமே ஸ்நாக்ஸ் தான் ஹைலைட்டு. அதனால் ஸ்நாக்ஸ்லேயே லஞ்ச் முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு லிவிங் ஃபோர்ட்குள்ளே சுற்றி பார்க்குறது. வாவ், நல்ல எம்டி ரோட், 2 சைட்லேயுமே டெசர்ட். டிஸ்டன்ஸில் விண்ட்மில்ஸ், ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. இங்கே இருக்கிற விண்ட்மில்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் மாதிரி எனக்கும் விண்ட்மில்ஸ் மேலே ஒரு கிரேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஜெய்சல்மேரில் இருக்கிற சாண்ட் டியூன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம்.
பியூர் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. லிட்ரலி செம்ம ட்ரிப்பியாக இருந்துச்சு இந்த ரைடு. ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ், என்னோடய பேக் சீட்டில் பில்லியனாக ஒரு டாக்டர், 2 சைட்லேயும் ட்ரை எம்டினஸ். சீரியஸ்லி ஒரு ட்ரீமியான லேண்ட்ஸ்கேப். கான்ட் பிலீவ் மை ஐஸ். பியூர் ஜங் பாருங்களேன், பியூர் வாஸ்ட் லேண்ட். தூரத்தில் பேராசைலிங் பண்ணுறாங்க. ஓ மை காட், வாட் a பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஏதோ லைன் கிங்கில் வர்ற ஒரு கிராஸ்லேண்ட், ட்ரை கிராஸ்லேண்ட் மாதிரியே இருக்கு. பாருங்க டியூன்ஸ் வந்துட்டோம். வா, எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், சாண்ட் டியூன்ஸ். எங்களோட டெசர்ட் கேம்புக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் கேம்போட என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து டீப் சாண்ட் ஆரம்பிச்சு. எப்படி இருக்கு நம்ம பார்க்கிங்? வண்டிக்கு ஸ்டாண்ட் போடல, வண்டி ஸ்டாண்ட் போடாமலே நிக்குது பாருங்க. கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க. கேமல் ரைடு கூப்பிடுறாரு, வாங்க அப்படியே விட்டுவாங்க போலாம். எங்க பைக்குன்ற கேமல்ல இருந்து இறங்கின உடனே உண்மையான கேமல் ரைடுக்கு கிளம்பியாச்சு. பெரிய சாண்ட் டியூன்ஸ் கேம்ப்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இவங்களோட கேம்பில் ஸ்டே பண்ணிங்கன்னா அவங்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம கேமலில் போயிட்டுருக்கோம், சன்செட் என்ஜாய் பண்ணிவிட்டு சாண்ட் டியூன்ஸ் இருக்காங்க தான் போயிட்டுருக்கோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. சூப்பராக இருக்குது. இப்போ நான் ட்ரோனும் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது. அப்படியே நம்ம சன்செட்டும் பார்த்துட்டு அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே டியூன் மேலே இருக்காங்க. ஆனால் கேமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படா கீழே இறங்கி மணலில் ஓடுவோம்னு இருந்துச்சு. சரி, நம்ம ஓடினது போதும், கேமல் ரேஸ் ஒன்று போடுவோம். என்ன ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்யூச்சரில் நீங்களும் வந்தீங்கன்னா சன்செட் அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். नाम क्या है इसका? इसका ऋतिक रोशन है। ऋतिक रोशन? हाँ, ये रेसिंग का यूनिट है। चल रहे ऋतिक रोशन, कम ऑन। हाँ, ऋतिक रोशन खचा खचक खचा खचक। हाँ, खचक कैमल रेस ऋतिक रोशन। பாருங்க, ஃபுல் டெசர்ட் இப்பதான் வந்திருக்கு பாருங்க. हाँ हा 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 हाँ தலைவரே எப்படி இருக்கு? செமையா இருக்கே. खचा खचक 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 खचा खचक 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 अय्या ஜெய் பாகுபலி. जय हट 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 अपनी जो वो हाँ खचा खची हाँ हा 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 हाँ
बड़े हल्ला रख आक भाई கேம்ப்க்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே கல்ச்சரல் ப்ரோக்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கேதர் ஆனோம். இவங்களோட கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான போர்ஷனாக இது இருந்துச்சு.